Daily. Taste the Daily. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சா விற்பனை செய்த ஆந்திராவை சேர்ந்த கஞ்சா வியாபாரி உள்ளிட்ட 7 பேர் சிக்கினர். அண்ணாமலை பல்கலைக்கழகம் ரெட்டைக்குளம் அருகே ஆகாஷ், மகேஷ், கிருபானந்தன் மற்றும் ஆந்திராவை சேர்ந்த நரசிம்மா உள்ளிட்ட 7 பேர் 5 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினர். அவர்களிடமிருந்து 3 செல்போன்கள், இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஸ்டாலினின் செயல்திறனற்ற ஆட்சி நடப்பதை நன்கு உணர்ந்தே வெளி மாநிலத்தவர்கள் தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் கஞ்சாவை விற்பனை செய்வதாக மக்கள் சாடுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஏரிச்சாலை பகுதியில் சாலை ஓரம் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற மதுபோதை ஆசாமி சிக்கினார். கொடைக்கானல் ஏரிச்சாலை பகுதியில் உள்ள நகராட்சி அலுவலகம் அருகே ஜோஷ்வா என்பவர் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். பின்னர் வந்து பார்த்தபோது அவரது இருசக்கர வாகனம் காணாமல் போனது தெரியவந்தது. பின்னர் நகராட்சி அலுவலகத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை தள்ளிச் சென்றது தெரியவந்தது. இதையடுத்து இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற நபரை பிடித்து விசாரித்ததில் அவர் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றதும் தெரிய வந்தது. திறனற்ற திமுக ஆட்சியில் மதுபோதை ஆசாமிகளின் அராஜகம் அதிகரித்துள்ளதாகவும் மதுவால் குற்ற சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலத்தில் சிகரெட் மொத்த விற்பனை நிறுவன கிடங்கிலிருந்து 27 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகரெட் பண்டல்களை 2 பேர் கொள்ளையடித்து சென்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சத்திரம் அருகே சிவபாலன் என்பவரின் மொத்த விற்பனை கிடங்கில் கடந்த 6ஆம் தேதி அதிகாலை 2 மணி அளவில் நுழைந்த 2 மர்ம நபர்கள் சிகரெட் பண்டல்களை திருடிவிட்டு தப்பிச் சென்றனர். அதன் சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை பிடிக்க முடியாமல் விடியா அரசின் ஏவல் துறை திணறி வருகிறது.